தொடர்ந்து இது சார்ந்த கருத்தை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு சிவப்பிரியன். தம்பிதுரை கூட்டணி ஆட்சி இனியும் கிடையாது, இதுவரையும் இருந்ததில்லை என்ற தன்னுடைய கருத்தை திட்டவட்டமாக அவர் தெளிவாகவே பேசியிருக்கிறார் என்று சொல்லலாம். பாஜக தலைவர்கள் இதற்கு முன்பு தெரிவித்த கருத்தும் சரி, கூட்டணி அமைப்பின் போது அமித்ஷா தெரிவித்த கருத்தின் போதும் சரி, கூட்டணி ஆட்சியில் அவர்களுக்கு விருப்பம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. அந்த விருப்பத்தை உடைப்பதற்காகத்தான் இந்த தெளிவுபடுத்தலை அதிமுக தலைவர்கள் செய்கிறார்களா? இல்ல, விருப்பத்தை உடைப்பதற்கெல்லாம் இல்லை. அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவா ஹிந்தியில சாத்மே சர்க்கார் பனாயிங்கே அப்படின்னாரு. அப்படின்னா நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு ஆட்சியை அமைப்போம் அப்படிங்கிறது தான் அமித்ஷா அவர்களுடைய கூற்றாக இருந்தது. கேள்வி என்னவென்றால், கோலிஷன் சர்க்கார், அதாவது கூட்டணி ஆட்சி அமைப்பீர்களா அப்படின்னு கேட்ட ஒரு பாயிண்டட் கொஸ்டினுக்கு தான் அமித்ஷா ஆமாம் நாங்கள் எல்லாரும் இணைந்து ஒரு ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு சொன்னாரு. அமித்ஷா அவர்களுடைய பதில் மிகவும் தெளிவாக இருந்தது. அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக மற்ற கட்சிகள் இடம்பெற வேண்டும், பாஜகவினுடைய அமைச்சர்கள் தமிழகத்தில் இடம்பெற வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை தான் அவர் வைத்தார். இதே விருப்பம் தான், இதே ஃபார்முலாவை தான் அவங்க பாண்டிச்சேரியில ஃபாலோ பண்ணாங்க. அது ரொம்ப ஸ்மால் ஸ்டேட்டுங்கிறதுனால அது பெரிய அளவுல எடுப்படல. பாஜகவை பொறுத்தவரையில் அவங்களுடைய யூசுவல் டெம்ப்ளேட் தான் இது. கூட்டணியில் ஆட்சிக்கு அதன் பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்றது தான் அவங்க விரும்புவாங்க. ஆனால் அதிமுக சைட்ல இப்ப பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் லக்ஷ்மி அவர்கள் சொன்னது போன்று இது அவங்க கேடர்ஸை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இது போன்ற விளக்கங்களை நாளுக்கு நாள் கொடுத்து வருகிறார்கள். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அதிமுக எத்தனை சீட்ல நிக்க போறாங்கிறதே இன்னும் தெளிவாகல. ஏன்னா இந்த கூட்டணியில இப்போதைக்கு பாஜக மட்டும்தான் வந்திருக்கிறது. இன்னும் பல கட்சிகள் வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சொல்கிறார். அதன் பிறகு நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினகரன் மீதான ஒரு வழக்கை வாபஸ் வாங்குகிறார். சோ அப்ப என்னன்னா, டிடிவியினுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இந்த கூட்டணியில் வரப்போகிறது. பாமக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, தேமுதிக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாஜக கடந்த காலத்தில் பெற்ற 20 தொகுதிகளையே நிச்சயமாக பெற மாட்டார்கள். அதை விட அவங்க அதிகமான தொகுதிகளை கேட்பார்கள். இப்ப இந்த விஷயங்கள்லாம் பேசாம கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கிறது தெளிவாகாது. சோ தொண்டர்களுக்கு இல்ல, அமித்ஷா சொன்னது வேற அர்த்தத்தில் புரிந்து கொள்ளப்பட்டது, கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்கிறது. ஏன்னால் கூட்டணி ஆட்சி தான் நாங்க அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டா அது எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட எடுபடும். இன்னொன்னு, கேடர்ஸ் கிட்ட அது ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்காது. கேடர்ஸ் ஒர்க் பண்ணாம போயிடுவாங்க. ஏன்னா 2011ஆம் ஆண்டு கூட திமுக காங்கிரசுக்கு 63 இடங்கள் கொடுக்கும் பொழுது இது கூட்டணி ஆட்சியாக இருக்குமோ அப்படிங்கிற இடங்கள்ல தான் நிறைய இடங்கள்ல காங்கிரஸ்க்கு திமுக வேலை செய்யல, திமுகவுக்கு காங்கிரஸ் வேலை செய்யல. அது போன்ற விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொண்டர்களுக்கான ஒரு பேச்சாக தான் இதை பார்க்கிறோமே தவிர, ஏன்னா பாஜக அப்படியெல்லாம் இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதுதான் சரின்னு இன்னும் சொல்லல. ஆனா அமித்ஷா அவர்களுடைய கூற்று ரொம்ப தெளிவான கூற்று. பாயிண்டட் குவெஸ்சனுக்கு பாயிண்டடா அவர் ஆன்சர் பண்ணார். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிவப்பிரியன்.